வணக்கம் மக்களே. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறோம். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் உங்ககிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சுட்டெரிக்கிற வெயிலில் ஒரு சூப்பரான ஒரு சில்லுன்னு ஒரு ஐட்டம் குல்ஃபி. சரி, குல்ஃபிங்கிறப்ப சாதாரணமாக எல்லோரும் இது பண்ணுறது தான். சரி, அதையும் நம்ம ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு மேங்கோவில் குல்ஃபி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த மேங்கோ குல்ஃபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு 1 லிட்டர் பால், தண்ணி கலக்காத சுத்தமான பால் அப்படியே சேர்த்துடலாம். நல்ல திக்கான மில்காக, ஃபுல் ஃபேட் மில்காக வாங்கிக்கோங்க, இல்லை பசும்பால் கிடச்சா கூட வாங்கிக்கோங்க. பாலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த பாலை இப்போ நம்ம நல்லா சுண்டை காய்ச்சிடணும். இந்த 1 லிட்டர் பால் ஒரு 700 ml வர்ற அளவுக்கு நல்லா நம்ம சுண்டை காய்ச்சிடணும். இப்போது பால் ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை குறைச்சிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பால் நல்லா சுண்டை காஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 200 கிராம் சுகர் சேர்க்காத கோவா அதை நான் சேர்க்க போகிறேன். கோவா பிடிக்காதவங்க நீங்கள் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு இப்போ கோவா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக அது உள்ள கரையும். இந்த கோவா சேர்த்துட்டு அதை லைட்டாக அந்த கரண்டியால் அப்படியே உடச்சி விட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அது அடியில் போய் கட்டியாக தங்கி அடி பிடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் லைட்டாக அந்த கோவா எல்லாத்தையும் உடச்சி விட்டீங்க அப்படின்னா, உடச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அழகாக திக்காக வந்துடும். பாருங்கள், இப்போயே அந்த பால் நல்லா திக்காகிக்கிட்டே இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கோவா போட்டு ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா அது அடியில் போய் அடி பிடிச்சிரும். அதனால தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்ததில் மீடியம் ஹை ஃப்ளேம் வச்சு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததில் இங்கே பாருங்கள், பால் நல்லா திக்காகிடுச்சு. பாருங்கள், தெரியுதா எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போது அடுப்பை லோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு ஒரு 50லேருந்து 60 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பால் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு 50லேருந்து 60 கிராம் சுகர். ஏன் சுகர் நான் கம்மியாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மாம்பழத்தில் தானே இந்த குல்ஃபியை பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுலேயுமே சுகர் இருக்கும். ஸோ ஒரு 50லேருந்து 60 கிராம் போதுமானதாக இருக்கும் 1 லிட்டர் பாலுக்கு. சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சுகர் சேர்த்த உடனே அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகிறதுக்கு இது மறுபடியும் லிக்யூட் ஆகும். லிக்யூட் ஆகி மறுபடியும் திக்காகும். அப்படி திக்காகிற ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சேர்த்தாச்சு. பாருங்கள், சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு அதுக்கும் அப்படியே லிக்யூட் ஆகுது பாருங்கள் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி மறுபடியும் திக்காயிடுச்சு பாருங்கள் பால். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை லோ பண்ணிடணும். லோ பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோதான். ஒரு சிலர் அந்த பாசந்தி மாதிரி ரொம்ப திக்காக்கிடுவாங்க. அப்படிலாம் ஆக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பை ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு இதில் கொஞ்சத்தை பிரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பால், அந்த மிக்ஸில் நான் இங்கே இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பவுட்ரை அரைச்சி வச்சுருக்கிறேன். இதோ அந்த பவுட்ரை இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா வேணுன்னா நிறையா போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வேணுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குல்ஃபி சாப்பிட்றப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு எடுத்துடலாம். இது எடுத்து வச்சுட்டு இந்த மிச்சம் இருக்குது இல்லையா, இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே இந்த மாம்பழத்துக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன் மிக்சியில்.
இதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மேங்கோ பல்ப் எல்லாமே, அந்த பியூரே எல்லாமே அப்படியே ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகணும். நமக்கு அடுப்பு பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அது ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அது கரெக்டாக மிக்ஸ் ஆகிக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதையும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச ரெண்டையுமே அப்படியே எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே ஆற விட்டுறணும். அது நல்லா ஆறணும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும், அந்த அளவுக்கு ஆற விட்டுறணும். நம்ம குல்ஃபிக்கான அந்த பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சி அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆடுறதுக்காக அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து இந்த மாம்பழங்கள் எடுத்துருக்குறோம், ஒரு 4 மாம்பழம் எடுத்துருக்குறோம். இந்த மாம்பழத்தில் தான் நம்ம இப்போ அந்த குல்ஃபியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாம்பழத்தை கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற அந்த சீடை எடுக்கணும். ஸோ அந்த சீடை எப்படி எடுக்கிறது, அந்த மாம்பழத்துக்குள்ள அந்த குல்ஃபி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். முதல்ல இந்த மாம்பழத்தை வந்து அழகாக அந்த மேல் இருக்க இதை கொஞ்சம் பெருசாகவே ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா, இது இப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் இருக்கிற அந்த சீடை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். சைடாக பார்த்து பொறுமையாக எடுங்க, மாம்பழத்தில் வந்து ஓட்டை விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த சீடை வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே பிதிக்கி எடுத்துருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடுக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அப்படியே அழகாக பிடிச்சி இங்கே வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா வந்துருச்சு பாருங்கள். இது அழகாக சீடை எடுத்தாச்சு. இந்த மாம்பழம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்மகிட்ட மிச்சம் இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த 2 மிக்ஸும் நல்லா ஆறிடுச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த சீடை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாம்பழம், அந்த மாம்பழத்தில் அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அது உள்ள நல்லா ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றி வைக்கணும், சூடாக ஊற்றி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஊற்றுறது வந்து மாம்பழம் அந்த மேங்கோ பியூரி மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிட்டு இதோட டாப் எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம். லைட்டாக மூடி வச்சுருங்க. சைடில் வரது லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த மேங்கோ அதை ஊற்றி வச்சுருக்கிறோம். ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை டம்ளர் இருந்தால் கூட அதில் எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இது சாயாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாம்பழத்துலையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது ஒன்று வந்து அந்த மேங்கோ பியூரி கலந்தது ஊற்றணும். இப்போ நம்ம அந்த நார்மல் இது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா, நட்ஸ்லாம் கலந்து அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாம்பழம் எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு, ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இது போக நமக்கு அந்த மிக்ஸ் நிறையாவே மிச்சம் இருக்கும். நம்ம மாம்பழம் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கோம், ஸோ அதனால் மிச்சம் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணலாம், என்கிட்ட வந்து குல்ஃபி மோல்டு இல்லை அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் கப்ஸில் அதை ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி மாம்பழத்தில் அந்த மிக்ஸை ஊற்றி செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மிச்சம் இருந்த மிக்ஸை வந்து பேப்பர் கப்பில் ஊற்றி அதில் வந்து ஐஸ் ஸ்டிக்கை சொருகி வச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறமா இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு நைட் ஃபுல்லாகவே நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக வச்ச அந்த குல்ஃபி வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாம்பழம்லாம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மாம்பழம் அப்புறம் நம்ம அந்த பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சு அந்த குல்ஃபி எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மாம்பழம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள், பயங்கர ஹார்ட் ஆகிடுச்சு. இதுவே நம்மளால் எடுக்க முடியல. அப்படியே எடுத்துட்டு சைடு தோலை வந்து இந்த மாதிரி ஒரு பீலரை வச்சு நல்லா பீல் பண்ணிக்கலாம்.
இப்போ அதை அப்படியே அழகாக ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன். மாம்பழம் நடுவில் குல்ஃபி அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேப்பர் கப்பில் வச்சோம் இல்லையா, அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பேப்பர் கப்பு வந்து இன்னும் இது இல்லை, நம்ம அப்படியே கிழிச்சிடலாம். ஊட்டிட்டு அப்படியே கிழிச்சிங்கன்னா ஒரு அழகான குல்ஃபி. பார்த்தீங்களா, இதையும் அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மேங்கோ குல்ஃபி ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும், அந்த மேங்கோ ஃப்ளேவரும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நம்ம குல்ஃபி பண்ணிடலாம். இதை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து வேறு என்னென்ன ரெசிபிலாம் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் அதை பண்ணி காட்டுவேன். தேங்க்யூ.